ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். சங்கர பாஷ்யத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, நேற்று பாதியில் விட்டுருக்கிறது ஸ்லோகத்தோட ஆர்டரில் 41. இதில் பார்த்தீங்கன்னா 41 தான். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 54வது ஸ்லோகம். அதை வாசிச்சிடலாம். உத்பவ க்ஷோபனோ தேவஹ. இக்ஷோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற விசர்க்கத்தை பூரணமாக உச்சாரணம் பண்ணும். உத்பவ க்ஷோபனோ தேவஹ ஸ்ரீகர்ப பரமேஸ்வரஹ கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः. உத்பவः க்ஷோபனோ தேவः ஸ்ரீகர்பः பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः. மொத்தம் 11 நாமங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. இதில் நம்ம என்ன வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவகன்ற வரைக்கும் 375வது நாமம் வரைக்கும் வியாக்கியானம் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டு 376வது நாமம் ஸ்ரீகர்பஹா அப்படின்னு இருக்கு. ஸ்ரீகர்பகான்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் லக்ஷ்மி. லக்ஷ்மினா என்ன அர்த்தம்? இங்கே மாயாவை எடுக்கணும். மாயை தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லோகமும் மாயாமயம். இந்த மொத்த லோகத்தையும் தன்னுடைய கர்ப்பத்தில் எவர் சுமந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகர்பகா, ஹிரண்ய கர்ப்பகான்னு பேர். ஸ்ரீனா ஹிரண்யம், வெல்த்து தானே. ஹிரண்யம்னா தங்கம், ஸ்ரீ. அப்புறம் கர்ப்பகா அப்படின்றதுக்கு அர்த்தம் கர்ப்பக, சாதாரண கர்ப்பம். அப்போ ஹிரண்ய கர்ப்பருக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகர்பகா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் தன்னோட வயிற்றில் வைத்திருப்பவர் ஹிரண்ய கர்ப்பர், ஸ்ரீகர்பகா. ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்லும்போது சொல்றார், ஸ்ரீர் விபூதிஹி விபூதிர் யஸ்ய உதராந்தரே ஜகத் ரூபா யஸ்ய கர்ப்பே ஸ்திதா ச ஸ்ரீகர்பகா. இந்த ஸ்ரீன்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பகவான் நிர்குண நிராகாரம். நிர்குண நிராகாரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. மாயாஜாலம், எந்த மசாலா, ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க. அப்போ மாயா சேரும் போது தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு விபூதி ஆகுது. நம்ம பகவத்கீதையில் இப்போ விபூதி யோகம் 10வது யோகம் பார்க்க போகிறோம். சுத்த நிர்குணத்தில் எதுவுமே இல்லை, பரமபாவத்தில். அப்போ அந்த ஸ்ரீ சேரும் போது, அபின்ன சக்தியாக இருக்கிற ஸ்ரீ சேரும் போது விபூதி உண்டாகுது. அதனால தான் ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு, ஜெகத் ரூபா. இந்த ஜெகத் ரூபமான விபூதி, ஸ்ரீன்னு சொல்லக்கூடியது ஜெகத் ரூபமான விபூதி. அந்த விபூதி பார்த்தீங்கன்னா எஸ்ய உதர அந்தரே, எவரோட வயிற்றுக்குள்ளார இருக்கோ, எஸ்ய கர்ப்பே, எவருடைய கர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கோ அவருக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கர்ப்பகா அப்படின்னு பேர் வச்சாச்சு. ஜெகத் ரூபமா இருக்கிற ஸ்ரீ. மொத்தமாக வெல்த்துனாவே இந்த ஜெகத்து தானே. ஜெகத்துக்கு அந்நியமாக எங்கே வெல்த்துன்னு ஒன்று இருக்கு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமியோட கர்ப்பத்துக்குள்ளார இருக்கு. நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? சுவாமிக்குள்ள தான் இருக்கோம். நீங்க விரும்பினாலும் சுவாமி விட்டுட்டு வெளில போக முடியாது. சுவாமி தான் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட ரூபமா இருக்கார், இரண்ய கர்ப்பரா இருக்கார். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். அவர் வைத்துக்கொள்ளதான் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருக்கோம். அதனால்தான் ஸ்ரீ கர்ப்பக அப்படின்னு பகவானுக்கு பேர். 377வது நாமம் பரமேஸ்வரஹா. பரமேஸ்வரர்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே. பரமேஸ்வரன் சொல்றோம். வாஸ்தவத்தில் பரமேஸ்வரனா என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டினா, எல்லாத்துக்கும் மேலான எஜமான ஈஸ்வரன். என்ன அர்த்தம் சொல்றாரு ஆச்சாரியா? சொல்றாரு, பரமஸ்ச அசௌ ஈசனசீலஸ்ச இது பரமேஸ்வரா. பரம அப்படின்னா பரமஸ்சர மேலானவராகவும், அதே நேரத்தில் ஈசனசீலக அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை எல்லாத்தையும் ஆளக்கூடிய தன்மை. இஷ்ட ஈட் அப்படின்னு ஒரு தாத்துல இருந்து உண்டானது. ஐஸ்வர்யம்னு அர்த்தம். ஈஸ்வரன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய சீலக. ஐஸ்வர்யம்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆளக்கூடிய தன்மை, சாசனம் பண்ணக்கூடிய தன்மை. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேர் நமக்கு சாசனம் பண்ணுறாங்க. டிராஃபிக்கில் இறங்கினாவே டிராஃபிக் போலீஸ் லெஃப்ட் போ ரைட்டு போன்னு கை காட்டுறான், எல்லாத்தையும் நிப்பாட்டுறான். கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மளை சாசனம் பண்ணுறாங்க.
ஆனா இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மேலான சாசனம் பண்ணக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார். சூரியனையும் சந்திரனையும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமேஸ்வரன். என்னது? ஈசனசீலக, மேலானவராகவும் ஈசனசீலனாகவும் கண்ட்ரோல் பண்றவராகவும் மாஸ்டராகவும் எவர் இருக்காரோ அவருக்கு பேரு பரமேஸ்வரா. இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமான 13:27 இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். இன்னைக்கு காலையில கூட நான் வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்லோகம் சொல்லிட்டே இருக்கல, எவ்வளவு ரிப்பீட்டேஷன் வந்து பாருங்க. நமக்கு நல்லா மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் போகணும். ஆச்சாரியர் சொல்லும்போதே சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். 13:27 இருக்க ஸ்லோகம் சொல்லுது, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கார், சமமா இருக்கார். எந்த ஏற்றத்தாழ்வும் வந்து பாத்தீங்கன்னா எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஏற்றத்தாழ்வும் பாரபட்சமும் இல்லாம பகவான் வந்து பாத்தீங்கன்னா சமமா சர்வபூதங்களிலும் திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வீற்றிருக்கின்ற இந்த ஈஸ்வரனை வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். இந்த தேகாதிகள் எல்லாம், இந்த ஜெகத்தெல்லாம் நாசமா போகும், வினாசத்தை அடையக்கூடியது. வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், நாசமாகின்றவைகளில் நாசம் இல்லாதவரா இந்த பரமாத்மா இருக்கார் அப்படின்னு யகபஷ்யதி சபஷ்யதி, எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். அப்ப பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வரும், நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, ஆள்கின்றாருன்னா எப்படி சுவாமி ஆள்றாரு? நம்மள ஒரு கேபிட்டல் ஏதாவது இருக்கணும். மோடி வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆள்றாரு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க திருட்டுக்கார கும்பல் நிறைய பொலிட்டீஷியன், அவன் கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு இருக்கான். அப்ப மோடிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, மோடிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சாமி, பிரைம் மினிஸ்டர் எங்கேயோ இருக்கார். அது மாதிரி ஆள்றாரா? எங்கேயாவது ஒரு கேபிட்டல்ல இருந்துகிட்டு ஆள்றாரா? அவருக்கு தெரியாம இங்க ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் என்ன சுவாமி. ஈஷாவாசியத்துல முதல் மந்திரம் ஈஷாவாசியம் இடம் செல்வம் இருக்கு. அந்த மந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பகவான் சொல்றாரு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னா சர்வஜந்து நாம் ஆத்மாசன் அப்படின்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டு பிரத்யேகாத்மதையா ஈஷ்டே, பிரத்யேகாத்ம ரூபத்துல இருந்துகிட்டு நான் 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 பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்திலேயே இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆள்கின்றார் அப்படின்னு. நம்ம எல்லாம் ரிஃப்ளெக்ஷன். நம்ம நினைக்கிறோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜலச்சந்திரவத்துன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவோம். ஜலத்துல இருக்கிறதெல்லாம் பிரதிபிம்பங்கள். சந்திரன் எங்க இருக்கான்? வானத்துக்கு மேல இருக்கான் அப்படின்னு. பிம்பம் வானத்துக்கு மேல இருக்கு, கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிபிம்பங்கள் எல்லாம் ஜலத்துல உண்டாகுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படி இல்லை, பகவானோட விஷயத்துல அங்க இல்லை. எங்க பிரதிபிம்பம் இருக்கோ அங்கேயே பிம்பபூத்தமும் இருக்கு. நான் 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 ஜீவாத்மா எங்க இருக்கானோ, எங்க ஸ்புரணம் உண்டாகுதோ அதுலயே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிம்பபூத்தமும் ஒரிஜினல் கான்சியஸ்னஸும் ஈஸ்வரனும் அங்கதான் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆள்கின்றார். பிரத்யேகாத்மதையா, பிரத்யேகாத்மாவா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருந்துகிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆள்கின்றார். அதனால இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அந்தர்யாமி, அந்தர்திஷ்டன்னு யமயதி, உள்ள நின்னுக்கிட்டு எவனோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆள்கின்றான். அந்தர் யமயதி அந்தர்யாமி. அப்ப வந்து பரமேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா மோடி மாதிரி ஏதோ ஒரு கேபிட்டல்ல இருந்துகிட்டு இந்த உலகத்தை ஆளவில்லை. ஹெவன்லயோ கைலாயத்திலேயோ வைகுண்டத்திலேயோ இருந்துகிட்டு இந்த உலகத்தை அவர் ஆளவில்லை. எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருந்துகிட்டு ஒரு நிச்சயம் கூட அவருக்கு வந்து என்ன ஆகாது, நிச்சயம் ஆகாது. அதுதான் இங்க சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 378வது நாமம் கரணம். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கரணம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த உலக உற்பத்திக்கு கரணமாக, இன்ஸ்ட்ருமெண்டா, கருவியாக இருப்பவர். இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். எதை பண்றதா இருந்தாலும் ஒரு சாதனம் வேணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார் ஜெகத் உற்பத்தௌ சாதகதமம் கரணம். கிராமர் ரூல் மொத்தம் 2-3 இதுக்கு அப்படியே கிராமர் ரூலை கொண்டு வர. கரணம்ன்றதுக்கு அர்த்தம் சாதகதமம் கரணம். சாதகதமம் அப்படின்னா இப்ப நான் பேனா எழுதுறேன்னு வச்சுங்களேன், இது இன்ஸ்ட்ருமெண்ட். எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரிக்கட்டை, கரியை வச்சு கூட எழுதலாம்ல, ஒரு சாக் பீஸ் வச்சு எழுதலாம், ஒரு பென்சிலை வச்சு எழுதலாம், கையில எது கிடைக்குதோ அதை வச்சு எழுதலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாதகதமம்
இருக்கிறதுல எழுதுறதுக்கு எது பெஸ்டா யூஸ் ஆகுது அப்படின்னா பேனா. இந்த பென் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. கரிக்கட்டையில எழுதுறது, சாக்பீஸ்ல எழுதுறது அப்படின்றத காட்டிலும் இந்த பேனால எழுதுறது ஈஸியா இருக்கு. அப்ப இது சாதகதமம் அப்படின்னா ரொம்ப பெஸ்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கரணம் அப்படின்னு பேர். அப்ப சாதகதமம் அப்படின்னா பெஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு? ஜெகத் உற்பத்தவ், இந்த ஜெகத்தை உற்பத்தி பண்ற விஷயத்துல மிகவும் பெஸ்டான ஒரு கருவி இருக்கணும். அந்த கருவியாக வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கின்றார். இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 379வது நாமம் சொல்லுது காரணம். கரணம்னா கருவி, காரணம்னா அவர்தான் காரண கர்த்தாவா இருக்கார். எத்தனை காரணம் இருக்கு பாருங்க, என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்து அப்படின்னு வந்து ஒண்ணு சொன்னோம். போன இதை வந்து பாத்தீங்கன்னா 366வது நாமத்துல ஹேத்தவே அப்படின்னு வந்துருச்சு. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா காரணம்னு வந்திருக்கு. காரணம்னாவே என்ன எடுக்கணும்? நிமித்த காரணம், உபாதான காரணம். மெட்டீரியல் காசாவும் பகவான் தான் இருக்கார். அதே நேரத்துல நிமித்த காரணம் இன்டலெக்சுவல் காசாவும் பகவான் தான் இருக்கார். இந்த ஜெகத்தோட உற்பத்தி விஷயத்துல அவர்தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்பவரும் அவர்தான், அதே மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா அவர்தான். அதனால காரணம் வந்து பாத்தீங்கன்னா உபாதான மற்றும் நிமித்த காரணமா பகவான் இருக்கார் ஜெகத்துக்கு. சொல்லியாச்சு. உபாதானம் நிமித்தம் ச காரணம் சொல்லிட்டார் பகவான். அதுக்கப்புறம் 380வது நாமம் கர்த்தா. பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவா இருக்கார், காரணமா இருக்கார், கர்த்தாவாகவும் அவர் தான் இருக்கார். இங்கேயும் ஆச்சாரியர் எழுதப்பட்டார் கர்த்தா சுதந்திரா. விபக்திக்கு என்ன லட்சணம்லாம் இருக்கோ கிராமர்ல அதெல்லாத்தையும் இங்க சொல்லிட்டு இருக்கார். கர்த்தானா எப்படிப்பட்ட கர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுதந்திரா கர்த்தா. கர்த்தா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரா. இந்த விஷயத்துலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுட் வருது. சாமி கர்த்தா வந்து எப்படி சுவாமி சுதந்திரமா இருக்க முடியுமா சாமி? எந்த கர்த்தாவாவது சுதந்திரமா இருக்க முடியுமா? இல்லை பகவான் மட்டும்தான் சுதந்திரமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து விதியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா மதியா, இந்த ரெண்டு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான விஷயம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம். பகவத்கீதையில பக்கத்துல எப்பவுமே எழுதிக்கணும். பகவத்கீதையில 33 இருந்து 339 340 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீவில் ஒர்க் ஆகுமா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் என்ன விதியோ அதுதானா, புருஷார்த்தமா இல்ல விதியா அப்படின்ற விஷயத்துல 3:33 இருந்து ஆரம்பிக்கும் ஸ்லோகம். ஆச்சாரியர் 3:33 என்ன பண்றாரு? கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யா பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூத்தானி நிகிரஹக்கியம் கரிஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளும் ஸ்வஸ்யாக பிரகிருதேர் சதுர்ஷம் சேஷ்டதே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அவங்கவுங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரகிருதி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனைகள். அவங்கவுங்களோட பூர்வ ஜென்ம வாசனைகள் படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசியும் வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டை செய்கின்றன. நீங்களோ நானோ எந்த கர்மா பண்ணினாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனா. அதனால்தான் சொல்றாரு சொஸ்யாக பிரகிருதேர், தன்னுடைய பிரகிருதிக்கு ஏற்ற மாதிரி தான் சதுர்ஷம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சர்வ ஜந்து வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டத்தை எல்லா ஜந்துக்களும் சேஷ்டா பண்றது. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானவான் அப்படி சாஸ்திரம் படிச்சவனும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் பண்றான். இப்ப நல்லா சாஸ்திரம் படிக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா எதையாவது சத்சங்கம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா யாராவது பெரியவங்க சொல்றது அது இதுன்னு எதையாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன். கோயில் அது இதுன்னு எதையாவது பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு கிரிக்கெட் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு ஒரு 2 நிமிஷம் பார்ப்பேன். ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாசனையா இருக்கிறது. சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாட்டு கிரிக்கெட் வாசனையாகி போச்சு. நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அப்போ சாஸ்திரம் படிச்சாலும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம் பரிபூர்ணமா அனுபூதி ஆகிற வரைக்கும் இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து அப்ப பரோட்ச ஞானியாக இருந்தாலும் கூட அவனும் அவனுடைய வாசனைப்படியே தான் நடப்பான். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சாமானிய ஜனங்களை பத்தி பேச வேண்டிய என்னது இருக்கு? சாமானிய ஜனங்களும் வாசனைப்படிதான் நடப்பாங்க. பிரகிருதிம் யாந்தி பூத்தானி, இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் யாரு லீடு பண்ணி கொண்டு போறா அப்படின்னா பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துகின்றது, நடத்தி கூட்டு போகுது அந்தந்த காரியத்தை பண்ணுங்க அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிகிரக கிம் கரிஷ்யதி, எவனையாவது இது பண்ணாதன்னு சொன்னா வந்து கேட்கவா போறான்?
ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றாரு, மமவா அந்நியவா, நான் சொன்னா கேட்க போறானா, இல்ல வந்து குருநாதர் சொன்னா கேட்க போறானா, இல்ல ஈஸ்வரன் சொன்னா கேட்க போறானா, யாரு சொன்னாலும் கேட்க போறதில்ல. அவனோட வாசனைப்படிதான் நடக்க போறான். அப்படி சொன்ன மாத்திரத்துல வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது. ஐயோ, பூர்வபக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான் அந்த இடத்துல, சுவாமி எதி சர்வோ ஜந்துகு, நான் வந்து கீதா பாஷ்யத்தை படிக்கிறேன் 3:33 முடிச்சோன்னே, எல்லாரும் அவங்கவுங்க வாசனைப்படிதான் எல்லா காரியத்தையும் பண்றாங்கன்னு பகவான் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வருது, சுவாமி இருங்க, எதி சர்வோ ஜந்துகு ஆத்மனக பிரகிருதி சதுர்ஷம் ஏவ சேஷ்டத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற சர்வோ ஜந்துகு எல்லா ஜந்துக்களும் அவங்களுடைய வாசனைக்கு ஏற்ற மாதிரி பிரகிருதி சதுர்ஷம் ஏவ சேஷ்டத்தை, தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி வாசனைக்கு ஏற்ற மாதிரிதான் கர்மம் பண்ணுது. அப்படின்னா நச்ச பிரகிருதி சூன்யக கஷ்டித்து அஸ்தி, இந்த உலகத்துல யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை ஜீரோவா ஆகவே முடியாது. யாருக்கும் 0% வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் இல்லாமல் போவதில்லை. அதனால தத்தக புருஷாகாரஸ்ய விஷய அனுப்பப்பத்தேகே, அப்ப இந்த உலகத்துல யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமா நான் ஒரு காரியத்தை பண்றேன்னு பண்ண முடியாதே சாமி, நான் இது பண்றேன் அதை பண்றேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்த்தா சுதந்திரம் இல்லை, சுதந்திரமா எந்த ஒரு கர்த்தாவும் செய்ய முடியாது. ஏன், நீங்க தான் சொல்லியிருக்கீங்க எல்லாரும் அவங்கவுங்க வாசனைக்கு வசப்பட்டு தான் காரியம் பண்றாங்க. யாரு ஏவி காரியத்தை பண்ண வைக்கிறா, இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடியது. பிரகிருதினா 2 அர்த்தம், ஒண்ணு திரிகுணாத்மிகா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாசனை. இந்த வாசனைகளும் இந்த பிரகிருதியும் தான் வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் பண்ண வைக்குது. அப்படின்னா நான் கர்த்தாவே சுதந்திரமா இல்லையே சுவாமி. அப்ப புருஷாக்காரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், புருஷாக்காரஸ்ய விஷய அனுப்பப்பத்தேகே. புருஷாக்காரம்னா என்ன அர்த்தம், ஃப்ரீவில். நம்மளுடைய முயற்சின்றது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதா சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, சாஸ்திர ஆனர்த்தக்கிய பிராப்தோ இதம் உச்சதே. அப்ப சாஸ்திரத்துல சொல்லியிருக்குல்ல, எதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லுதோ அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் வாசனைப்படிதான் பண்றாங்க. எல்லாரும் வாசனைப்படி பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது. சாஸ்திரம் என்ன சொன்னாலும் இதை பண்ணுன்னு பகவானே கட்டளையா சொன்னாலும், குருநாதர்கள் சொன்னாலும், யாரு சொன்னாலும் பண்ண முடியாது சுவாமி. புருஷார்த்தம் பண்ண முடியாது, வாசனை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராதானியமா ஆயிடும் அப்படின்னு ஒன்று வரும்போது ஆச்சாரியர் 34வது ஸ்லோகத்துல பகவத்கீதையில சொல்றார், இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌ யஸ்ய பரிபந்தினௌ. ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. இந்திரியத்தோட விஷயங்கள் இருக்குல்ல, இந்த வாசனைகள் எல்லாம் எங்க சாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3-4 இடத்துல சேவ் ஆகும். முதல் இம்ப்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க உண்டாகுது அப்படின்னா இந்திரியங்கள்ல. இந்திரியத்தோட போகங்கள் நம்ம எதை பண்ணினாலும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரிஜிஸ்டர் ஆகிற இடம் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அது வழியா தானே உள்ள போகுது. 2வது இம்ப்ரெஷன் எங்க உண்டாகும், மனசுல. 3வது இம்ப்ரெஷன் எங்க உண்டாகும் அப்படின்னா புத்தியில. அப்புறம் 4வது இம்ப்ரெஷன் எங்க போய் உண்டாகும், சித்தத்துல போய் ஸ்டோர் ரூம்ல போய் இது வாசனையா போய் உள்ள உட்காந்து. அப்போ உள்ள போகும்போதே ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்திரியம், மனசு, புத்தி, அதுக்கப்புறம் சித்தத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். இப்படிதான் போச்சு. போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு சுகதுக்க அனுபவங்களும் இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால என்ன பண்ணணும், முதல்ல மனசுல கை வைக்கலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில கை வைக்கலாமா, இல்லை சித்தத்துல கை வைக்கலாமா அப்படின்னா இல்லை சாமி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்ல தானே முதல்ல பதிவாயிருக்கு. உள்ள ஃபீடிங் நடக்கிறது சென்ஸ் ஆர்கன்ஸ் தானே. அப்ப அதுல தான் கை வைக்கணும். இந்திரியஸ்ய அர்த்தே ராக துவேஷௌ வியவஸ்திதௌ. காஃபியை பார்த்தோன்னே கண்ணு காஃபியை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கே காஃபி குடிக்கலாமே அப்படின்னு இந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலையுது. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காஃபி குடிக்காம வந்துருக்கு, வெயில் ஆச்சா, அது ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கா மாதிரியே இருக்கு. காஃபி குடிக்காம கிளாஸ் எடுத்தா ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆயிருக்க மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு கம்மியா இருக்கு, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீலிங். காஃபி குடிச்சா இதாகும், ஆனால் என்ன வெயில் அடிக்குது ரொம்ப, காஃபி குடிக்க முடியாது. அப்போ அந்த காஃபின்னு சொன்ன மாத்திரத்துல குடிக்கணும்னு ஒன்று தோணுது இல்லை, அது அப்போ என்ன இருக்கும், அந்த நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியோட வாசனை ஆயிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா தயோர் நவசமாக சேத்து, நல்லதும் கெட்டதும் புண்ணியமும் பாப்பமும் ராகமும் துவேஷமும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இம்ப்ரெஸ் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ல. தயோர் நவசமாக சேத், அவைகளுக்கு வசமாக கூடாது. ஏன் அப்படின்னா
கௌஹ்யஸ்ய பரிபந்தினம். அவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஞான மார்க்கத்துல போறோம் அப்படின்னா வழிபறி கொள்ளையர்கள். பரிபந்தினம்னா வழிபறி கொள்ளையர்கள். நம்மளுடைய ஞானத்தையும் அனுபவத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இந்த சென்சார்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாசமா ஆக்கிடும். இந்த வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணிடும் அப்படின்னு ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸ்லோகத்தோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். நீங்க மொழிபெயர்ப்புல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல தான் இவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் பாஷ்யத்துல ஒரு அற்புதமான ஒரு காரியம் பண்றார். ஆச்சாரியர் சொல்றாரு, மீனிங் சொல்லிட்டு, அத்திர அயம் புருஷாகாரஸ்ய சாஸ்திரார்த்தஸ்ய விஷய உச்சியதே. இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்றாரு, 33 34 ஸ்லோகத்தை சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இந்த விஷயத்துல புருஷாகாரம்னு சொல்லக்கூடிய புருஷ பிரயத்தனம், முயற்சி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதுவா இல்ல வந்து வாசனையா. வாசனையை தான் நம்ம என்ன பண்றோம், விதி அவரோட சுபாவம் விதி அப்படிலாம் நம்ம சொல்றோம். இந்த ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா எது வாஸ்தவத்துல ஒர்க் பண்றது அப்படின்ற சாஸ்திரார்த்தசிய விஷய உச்சியது. சாஸ்திரார்த்த விஷயமானது சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். சாஸ்திரார்த்தே பிரவருத்தா. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், நம்ம சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரவருத்தி ஆயிருக்கோம், டெய்லி கிளாஸ் கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். அதுல பிரவருத்தி ஆனவங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, பூர்வம் ஏவ ராகத்வேஷயோகோ வசம் ந ஆகச்சு. சாஸ்திர பட்டணம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும், முன்னாடி இருந்த லைஃப்ல மாதிரியே இருக்கக்கூடாது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்டதே கோலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் அப்படின்னு முன்னாடி இருந்திருப்போம். எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம், விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபீடிங் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா சாஸ்திரத்துல பிரவருத்தியானவன் முன்னாடி மாறி பூர்வம் ஏவ ராகத்வேஷயோகோ வசம் ந ஆகச்சேத், முன்னாடி மாறியே இந்திரிய வீக்னஸ்க்கு போகக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகி புருஷஸ்ய பிரகிருதி. எது வந்து பாத்தீங்கன்னா மனுஷன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியா இருக்கோ, பிரகிருதியில என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் 33 பாஷ்யத்தையே சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதி நாம. பிரகிருதினா என்னப்பா அப்படின்னா, பிரகிருதினா வாசனைக்கு இன்னொரு பேர் பிரகிருதின்னு பேர். இயல்பு, நேச்சர் நம்ம சொல்றோமே அது. ஒருத்தருக்கு நேச்சர் எப்படி டம்முன்னு வந்துருமா அப்படின்னா வராது. பிரகிருதினா என்ன அர்த்தம்னா, பூர்வகிருத்த தர்மாதி சம்ஸ்காரோ, தர்ம அதர்மாதி சம்ஸ்காரோ வர்த்தமான ஜென்மாதோ அபிவியக்தக சா பிரகிருதி. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல நம்ம எதெல்லாம் புண்ணியம் பாப்பம்னு கர்மாவை பண்ணுவோம். நான் ஏற்கனவே யோக சூத்திரம் படிக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு காரியம் பண்ணும்போது என்ன நடக்கும், 2 விஷயங்கள் நடக்கும். கர்மா புண்ணியமா பாப்பமா போய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருதத்துல ஸ்டோர் ஆகும். அந்த புண்ணிய பாப்பம் கர்மம் பண்ணோன்னா அதோட பலனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுக அனுபவமோ ஒரு துக்க அனுபவமோ அந்த புண்ணிய பாப்பத்திலிருந்து ஒன்று உண்டாகும். அந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கும் போது அது என்னாகும், வாசனையா சுகவாசனை துக்க வாசனை அப்படின்னு சித்தத்துல போய் பதிவாகும். கர்மா புண்ணிய பாப்பம்னு அவ்யாக்கிருதம் சமஷ்டி மாயால போகும். வாசனா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகதுக்க அனுபவம் வாசனையா போகும். இந்த 2 நடக்கும். நான் கிரி பிரதட்சணம் வரேன் அப்படின்னா, கிரி பிரதட்சணம் 14 கிலோமீட்டர் வந்த மாத்திரத்துல அது கர்மா, புண்ணிய கர்மா போய் சேர்ந்துடும் ஸ்டோர்ல. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, கிரி பிரதட்சணம் வந்தோன்னா காலு வலிக்குஞ்சி, நல்லா வலிக்கும். அது கடைசி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல நல்லா காலு குத்துஞ்சி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டோர் ஆகும், புத்தியில போய் ஸ்டோர் ஆகும். ஆனா மனசு எப்படி தெரியுங்களா இருந்துச்சு, கஷ்டம் தாஞ்சி. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிரி பிரதட்சணம் வந்ததுக்கு பிறகு மனசு ரொம்ப நல்லா இருக்குச்சு. அனுபவம் இருக்குல்ல, அது எங்க ஸ்டோர் ஆச்சு, நம்ம மனசு சித்தத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். இந்த 2 விஷயம் சொல்றாரு. அப்ப பிரகிருதின்னா என்ன அர்த்தம் வா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்துல நம்ம என்ன தர்ம அதர்மம் பண்ணமோ அதனுடைய சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா வாசனைன்னு பேரு. அது வாசனையா வந்து பாத்தீங்கன்னா பதிவாயி வர்த்தமான ஜென்மாதம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஜென்மத்துல என்ன பண்ணும், வெளிப்படும். அப்படி வெளிப்படுறதுக்கு அபிவியக்தக, எது வெளிப்படுகிறதோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதின்னு பேர். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பழைய வாசனைகள்லாம் இருக்கும். ஆனா சாஸ்திரத்துல உள்ள நுழைஞ்சவன் பழைய வாசனைப்படி நடக்கக்கூடாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாகி புருஷஸ்ய பிரகிருதி. எது புருஷனுடைய பிரகிருதின்னு சொல்றோமோ, வாசனைகள்னு சொல்றோமோ,
சா ராகத்வேஷ புரசராயேவ. அது என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு? ராகத்வேஷம் சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பா வெளியில வரும். சித்தத்துல போய் என்ன பதிவாயிடுச்சு? சுகவாசனை துக்க வாசனை பதிவாயிடுச்சு. பதிவான மாத்திரத்துல வெளியில வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல அனுபவிச்ச மாதிரி, இல்ல போன வருஷத்துல போன மாசத்துல அனுபவிச்ச மாதிரியான விஷயம் வெளியில ட்ரிக்கர் மாதிரி ஏதாவது வெளியில தோன்றும். ஏதாவது ஒரு நாமம், ஏதாவது ஒரு ரூபம், யாராவது சொல்லுவாங்க, இல்ல போர்டு பார்ப்போம், எதையாவது ஒரு விஷயம் வந்து ட்ரிக்கர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுதல் உண்டாகும் வெளியில. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இந்திரியத்து வழியா மனசுக்கு போய், மனசுல இருந்து புத்திக்கு போய், புத்தியில இருந்து ஸ்டோர்ல போகும்போது அது சம்பந்தமான டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் ஆயிரும். முன்னாடி வந்து நின்றோம். எனக்கு தெரியும், அந்த காஃபி நான் குடிச்சிருக்கேன், அந்த காஃபி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அந்த காஃபி அப்படின்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உடனே பழைய டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும். ஞாபகத்துக்கு வந்த மாத்திரத்துல புத்தி என்ன பண்ணும்னா, எனக்கு திரும்பவும் அந்த காஃபியோட சுகம் வேணும், அந்த கசப்பு எனக்கு தெரியணும், வேணும், காஃபியோட கசப்பு எனக்கு வேணும் அப்படின்னு புத்தி என்ன பண்ணும்? சங்கல்பிக்கும். மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காஃபி எங்க கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் எங்க கிடைக்கும் அப்படின்னு மனசு ஆலோசனை பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை அடையறதுக்காக வெளியில என்ன பண்ணுவோம்? 10 கிலோமீட்டர் நடந்து இதில் போய் எப்படியாவது போய் அந்த காஃபியை, தூரத்தில் இருக்கிற காஃபியை அடைவோம். இல்லை நான் ஃபோன் பண்ணி ஒரு மாமா மாமிக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்களை பார்க்க வரேன்னு, எனக்கு ஒரு சாமி இருந்தார், அவர் தான் பண்ணுவார், மாமி நல்லா காஃபி போடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுவார், சாமி மாமாவை கூப்பிடுவார், பாபா நான் வரட்டுமா அப்படின்னு. வாங்க சாமி. இவர் போறது மாமாவை பார்க்கறதுக்கு, மாமியை பார்க்கறதுக்கு இல்லை சாமி, மாமி நல்லா காஃபி போடுவாங்க, ஃபில்டர் காஃபி. அழகா போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியை குடிச்சிட்டு நல்லா 2 வருஷம் வார்த்தை பேசிட்டு வந்துடுவார். இவங்க நினைப்பாங்க சாமி வந்து என்ன பார்க்க வந்தார் அப்படின்னு. உங்களெல்லாம் பார்க்க வரல, சாமி வந்து காஃபி குடிக்க வந்தார். அப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ராசஸ் பண்ணுது. அப்போ எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு வாசனையா இருந்தாலும் எப்படி வெளிப்படும்? ராகத்வேஷ புரசராயேவ. ராகத்வேஷத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது அப்படின்ற ராகத்வேஷத்தை வச்சுக்கிட்டு தான் ஸ்வகாரியே புருஷம் பிரவர்த்தயதி. தன்னுடைய காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா மனதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகிருதின்ற வாசனை ஈடுபடுத்துகிறது. அப்ப வாசனை வெளிப்பட்டு அது காரியமா பரிணமிக்கணும்னா அதுக்கு என்ன ஹேத்து? ராகத்வேஷம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ததா ஸ்வதர்ம பரித்தியாக. அப்ப என்ன ஆகுது? வாசனை வந்து உங்களை ராகத்வேஷத்து மூலமா தூண்டி உங்களை வந்து பாத்தீங்கன்னா அல்பமான காரியத்தெல்லாம் இந்திரிய சுகத்துக்காக பண்ண வைக்குது. அதனால மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா ஸ்வதர்ம பரித்தியாக, தன்னுடைய தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பரித்தியாகம் பண்றான். தான் என்ன பண்ணணும்ன்றதுல இருந்து மிஸ் ஆகி போறான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா பரதர்ம அனுஷ்டானம் சபவதி. பரதர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? அனுஷ்டானம் பண்ணுகின்றான். பாருங்க, அற்புதமான விஷயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதர்மத்தை தியாகம் பண்ணிட்டு பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு எது காரணம்? ராகத்வேஷம். ராகத்வேஷத்துக்கு எது காரணம்? உங்களுடைய வாசனைகள்ன்ற பிரகிருதி. அடிச்சா வாசனை எப்படி வெளிப்படும்? வாசனை வெளிப்படுறதுக்கு காரணம் ராகம் துவேஷம். அப்ப ராகத்வேஷம் வந்துச்சு அப்படின்னாவே அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் மெயின் ரோலுக்கு வர, மெயின் காரியத்தை எதா புனக. எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யோக சூத்திரத்தெல்லாம் படிச்சு ஆச்சாரியார் மூலமா நல்லா இப்படிதான் பண்ணணும், ஒவ்வொரு வாசனைக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், ஸ்தூல வாசனை, சூக்ஷ்ம வாசனை, காரண வாசனை, அதை நாளா யோக சாஸ்திரம் பண்ணுது இல்லை? என்ன பண்ணிருக்கு? நாளா சுத்த தனு விச்சின்ன உதாராகா இருக்கா? 4 விதமான வாசனைகள் இருக்கு. 3 விதமான வாசனைகள், சாஸ்திர வாசனை, தேக வாசனை, லோக வாசனை, 3 விதமான வாசனைகள் இருக்கு. அப்புறம் ஸ்தூல வாசனை, சூக்ஷ்ம வாசனை, காரண வாசனைன்னு 3 இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், யதா புனக. நல்ல குருநாதர் மூலமா சாஸ்திரத்தை நல்லா படிச்சு சாதன சதுஷ்டயத்தை அடையணும்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆக்ரகம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ராகத்வேஷவு தது பிரதிபக்ஷபாவே நயமயதி. யார் வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் வரும்போதெல்லாம் பிரதிபக்ஷ பாவனம் பண்ணணும். பிரதிபக்ஷ பாவனை என்னது? எதிர்மறை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதிர்மறை சிந்தனை பண்ண 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 நம்ம 2 வாட்டி பிரதிபக்ஷ பாவனையை பத்தி பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கும் போதும் அஷ்டாங்க யோகம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணணுன்ற இடத்துலையும்
பிரதிபக்ஷ பாவனை பத்தி வந்திருக்கு. பிரதிபக்ஷ பாவனை பண்ணி 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 எவன் தன்னுடைய ராகத்வேஷங்கள் காரியமா பரிணமிக்காம உள்ள வரும், மனசுல வரும்போதே அதை பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை பண்ணி டம் டம் டம்னு யாரு பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்றானோ அவனுக்கு என்ன பேரு? யோகி. யார் யோகி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசுப்த தனுவாசனை சொல்லிருக்கோமா? தனுவாசனை அப்படின்னா எவன் பிரதிபக்ஷ பாவனை பண்ணி 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 வாசனைகளை பாத்தீங்கன்னா மெலிய வச்சிருக்கானோ அந்த யோகினாம் தனு அவஸ்தா. யோகிகள்கிட்ட என்ன இருக்கும்? வாசனை தனு வாசனையா இருக்கும், காரியமா பரிணமிக்காது. அப்போ மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கும்? மற்றவங்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணாம லீன் ஆக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணும்? வாசனை பிளட்டு மாதிரி மனுஷங்களை அடிச்சுக்கிட்டு தன்னோட காரியத்தை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா வாசனைகளை தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரானோ ராகத்வேஷத்தை, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வாசனைகள் வந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது. நான் சொன்னேன்ல, இப்போ இதை இதுக்கு பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு பாத்தீங்கன்னா தை சாதமா ஒரு 6 மாசம் போட்டு அதை பாத்தீங்கன்னா மெலிய வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பேர் சுவாமினா ததா சாஸ்திர திருஷ்டிக்கு ஏவ புருஷோபவதி. அப்ப மனுஷனுக்கு என்ன பேரு அப்படின்னா தன்னோட கண்ட்ரோலுக்கு விஷயத்தை கொண்டு வந்தான், பிரதிபக்ஷ பாவனை பண்ணி கொண்டு வந்தானோ அவனுக்கு பேரு சாஸ்திர திருஷ்டி புருஷா. ரொம்ப முக்கியமானது, வேதாந்தத்துல எங்கேயாவது கேள்வி வரும். சாஸ்திர திருஷ்டி புருஷகான்னு ஒரு ஆள், அவன் பாத்தீங்கன்னா இது மோட்ச மார்க்கத்துக்கு இது தப்பா சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன்ல உங்களுக்கு, என்னது 2 விஷயம் ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரணாகதி தத்துவம் பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு 6 விஷயம் பார்த்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா முதல் என்னது? ஆனுகூல்யேஷு சங்கல்பா பிராதிகூல்யேஷு வரிஜனம். 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தனக்கு அனுகூலமா மோட்ச மார்க்கத்துக்கு எது அனுகூலமா இருக்கோ அதை மட்டும் சங்கல்பிக்கணும். மோட்ச மார்க்கத்துல இருந்து நமக்கு எதெல்லாம் நம்மளை வெளியில கொண்டுட்டு போகுமோ லோகத்துல அதை எல்லாத்தையும் தவிர்க்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை. அப்போ ஒவ்வொன்று நமக்கு முன்னாடி வரும்போதும் பாத்தீங்கன்னா இது எனக்கு மோட்சம் கொடுக்குமா இல்லை என்னை பலகீனப்படுத்துமா? மோட்சம் கொடுக்க மோட்ச மார்க்கத்துல எனக்கு மேல கொண்டு போகுமா இல்லை என்னை பாத்தீங்கன்னா லோகத்திலேயே ராகத்வேஷத்திலேயே இந்த லோகத்திலேயே சிந்தனையிலேயே வச்சிருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்து 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 அதை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணி நியமம் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா அவனுக்கு பேரு சாஸ்திர திருஷ்டி புருஷான்னு பேர். அடிச்சா அப்புறம் மீதி இருக்கிறவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி வசக. இந்த சாஸ்திர திருஷ்டி புருஷன் என்ன பண்றான்? வாசனைக்கு வசப்பட்டவனாக ஆவதில்லை. ந பிரகிருதி வசக. அவன் என்ன பண்ணிட்டான்? பிரகிருதி எல்லாத்தையும் வாசனை எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான், நியமத்துக்கு கொண்டு வந்துட்டான் பிரதிபக்ஷ பாவனை மூலமா. அப்ப 2 மனிதர்களை இந்த லோகத்துல நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு மனிதர்கள் குரு சாஸ்திரம் சொல்ற மாதிரி கேட்கறவங்க எல்லாம் பண்றவங்க இல்ல. நான் தான் சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருநாதரும் சாஸ்திரமும் கத்தி கதறி என்ன சொன்னாலும் சாமி அப்படிதான் சொல்லுவார், சாஸ்திரம் அப்படிதான் சொல்லுன்னு அவங்க போக்குல போறவங்க இருக்காங்க. யாரு பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனா பண்ணி தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரானோ அவனுக்கு பேருதான் சாஸ்திர திருஷ்டி புருஷக. மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன பேரு சுவாமி அப்படின்னா நியமத்துக்கு கொண்டு வராதவங்க எல்லாம் பிரகிருதி வச புருஷா. 2% இந்த லோகத்துல எப்பவுமே எடுத்துக்கணும். அப்ப யார் பாத்தீங்கன்னா சாஸ்திர திருஷ்டி புருஷனா இருக்காங்களோ அவங்க பாத்தீங்கன்னா வாசனைக்கு வயப்பட்டவர்கள் அல்ல. அந்த மாதிரி மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா சுதந்திரா கர்த்தா. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. யாரு வாசனைய வென்று தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கானோ வரும். இத பார்த்தா உடனே பாத்தீங்கன்னா அந்த வாசனை தோணும். ஆனா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வயமா ஆக மாட்டாங்க, அதை நியூட்ரலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நினைச்ச காரியத்தை பண்ண முடியும். மோட்ச மார்க்கத்துல சுதந்திரமா அவங்க எந்த காரியத்தையும் பண்ண முடியும். அவங்களுக்கு பேர் சுதந்திர கர்த்தா. மீதி இருக்கிறவங்க எல்லாம் சுதந்திரமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மீதி இருக்கிறவங்க எல்லாம் சுதந்திரம் இல்லை. அதான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் புலம்பலானந்தான். உலகத்துல ஐயோ சுவாமி நான் என்ன பண்ணுவேன், ஏன் பிராரப்தம். ஒரு மண்ணாங்கட்டி பிராரப்தமும் இல்லை. பிராரப்தத்துக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஜாத்தியாயுர் போகாஹா. பிராரப்தம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஜாதி பிறக்கிறது,
அப்புறம் ஆயுள் இறக்கிறது, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அனுபவம் பண்றோமோ அது எல்லாம் பிராரப்தம், முந்தின ஜென்மத்தோட பலன். அப்ப நம்ம இப்ப பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாத்துலயும் நமக்கு என்ன இருக்கு? ஃப்ரீவில் இருக்கு. ஆனா ஃப்ரீவில் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனைக்கு வயப்பட்டுட்டோம் அப்படின்னா, வசப்பட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆச்சு? சுதந்திரக கர்த்தா இல்லை, வாசனைக்கு வயப்பட்டவர்கள், பிரகிருதி வசமானவர்கள். அதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வசப்படுத்திட்டோம் அப்படின்னா சுதந்திரக கர்த்தா, ஃப்ரீவில் 100% உங்களால இது பண்ண அப்ளை பண்ண. இப்ப இந்த இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 33 இருந்து 39 40 வரைக்கும் 3வது அத்தியாயத்துல இதை பத்தி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பார்த்து தெரிஞ்சுங்க. அப்ப பகவான் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவோ நமோ வாசுதேவ நமோஸ்துதே சொல்றோம்ல. பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா, மம மாயான்னுட்டார். மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை கடப்பதற்கரிது பகவானோட மாயை. அப்ப அவர் வந்து வசப்பட்டவரா, பிரகிருதி வசப்பட்டவரானா? மாயைக்கு வசப்பட்டவர் பகவான் இல்லை. அப்ப பகவான் மாயைக்கு வசப்படாத காரணத்தினால நினைச்சத நினைச்ச மாதிரி பண்ணக்கூடிய சுதந்திரக கர்த்தா. நீங்களும் நானோ சுதந்திர கர்த்தா இல்ல. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியவர். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதி வசமானவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷிகர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தா சுதந்திரக, இவ்வளவுதான் மீனிங் சொல்லி முடிச்சிட்டார். 380வது நாமம். அதுக்கப்புறம் 381வது நாமம் சொல்றார் விகர்த்தா. விகர்த்தானா என்ன சுவாமி? வி ஃபார் விசேஷம், வி ஃபார் விசித்திரம், விசித்திரமான கர்த்தா. விகர்த்தா விசித்திரமான கர்த்தான என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா அந்த சிருஷ்டியை பண்ணி வச்சிருக்க. எத்தனை கோடி ஜீவராசிகள், எத்தனை கோடி வஸ்துக்கள் எல்லாத்தையும் விசித்திரமா பண்ணி வச்சிருக்காரு. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசித்திரமா சிருஷ்டியை பண்ணதுனால விகர்த்தா அப்படின்னு பகவானுக்கு பேர். பாஷிகர் சொல்ற விசித்திரம் புவனம் கிரியதே இதி விகர்த்தா. விசித்திரமான புவனத்தை, இந்த புவனம் என்னது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படி இல்லை, வேற மாதிரி மாறிட்டே இருக்கு, அப்டிராக்ட் மாதிரி இருக்கு. உலகத்துல இருக்கிறது ஒன்னுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எந்த நியமமும் பண்ண முடியல. அனிர்வச்சனீயமா இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நம்ம நினைக்க முடியாததெல்லாம் அகட்டனா கட்டியத்தி பட்டீசி மாயா. இந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் நடத்தி காட்டுறா. பகவானோட மாயா யார் பின்னாடி இருந்து பண்றா? பகவான் தான் இருக்க. தன்னோட மாயையை வச்சுக்கிட்டு விசித்திரமா என்ன பண்றார்? இந்த புவனத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார். கிரியத்தே இது விகர்த்தா. அதனால அவருக்கு பேரு விகர்த்தான்னு பேரு. சயேவ பகவான் விஷ்ணு. யாருப்பா பண்றா? அந்த பகவான் தான். யாரு கர்த்தான்னு சொன்னீங்களோ, சுதந்திரமா இருக்காருன்னு, அந்த பகவான் தான் விசித்திரமான புவனத்தை படைக்கிறதுனால விகர்த்தா என்றும் சொல்லப்படுகின்றார். ரெண்டும் ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 382வது நாமம் ககனஹா. ககனகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரகசியமானவர்னு அர்த்தம். ககனமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? ரகசியமா இருக்குன்னு அர்த்தம். டைரக்டா மீனிங் எழுதுங்கன்னா ககனகன்றதுக்கு அர்த்தம் ரகசியமானவர். என்ன சுவாமி ரகசியம்? ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார், ஸ்வரூபம் சாமர்த்தியம் சாமர்த்தியம் சேஷ்டிதம் வா. பகவானோட ஸ்வரூபமும் பகவானோட சாமர்த்தியத்தையும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சேஷ்டிதம் வா, அவர் என்னெல்லாம் பண்றாருன்றதையோ, இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய ஞாத்தும் ந சக்கியதே. அவருடைய ஸ்வரூபத்தையோ அவருடைய சாமர்த்தியத்தையோ அவரோட பண்ற காரியங்களையோ என்ன பண்ண முடியாது? ஞாத்தும் ந சக்கியத, அதை அறியவே முடியாது. என்ன பண்றாருன்னு எப்படி தெரியும்? பகவான் என்ன பண்ணுவாருன்னு எப்படி தெரியும்? அவரோட சொரூபம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவரோட சாமர்த்தியம் என்ன தெரியுமா? பிரபாவத்தை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. ரொம்ப ரகசியமா காரியம் பண்றாரு பகவான். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா ககனஹான்னு பேரு பகவானுக்கு. இன்னும் அருமையா இருக்குல்ல? பகவான் ரகசியமா இருக்கார். நாட் 7. பகவான் தான் வந்து நாட் 7 ரகசியமா இருக்கார், வெளியிலேயே வரமாட்டேன்றார். அதுக்கப்புறம் 383வது நாமம் குஹா.
குகக அப்படின்னா என்ன அர்த்தம்? குகையில இருக்கிறவர். குகக அப்படின்னா என்ன அர்த்தம்? குகையில இருக்கிறவர். குகையில இருக்கிறவர் வெளில தெரிவாரா? தெரிய மாட்டார். ஏன்? குகைக்குள்ளார இருக்காருல்ல. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா குககான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைப்பவர்னு அர்த்தம். மறைச்சுக்கிட்டு இருக்கிறவர். என்னது? மறைச்சுக்கிட்டு இருக்கிறவர். குகைக்குள்ளார புகுந்து மறைச்சுக்கிட்டு இருக்கார். எந்த குகை அப்படின்னா ஹிருதய குகையில. இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். ஹிருதய குகையில இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில பிருகதாரண்யத்தை சொல்லுது, வேற ஒரு இடத்துல சொல்லுது. எதுப்பா பெரிய லாஸ்ட் எண்ட் எதுப்பா அப்படின்னு கேட்டினா ஹிருதயம் ஏவ சம்ராட்டிதி ஆயத்தனம். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் எதுப்பா அப்படின்னு கேட்டா அந்த ஹிருதயம் ஏவ சம்ராட் அப்படின்னு யாக்ஞவல்யர் என்ன பண்றாரு, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜர்கிட்ட சொல்றார். இந்த ஹிருதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா எண்டு பாயிண்ட். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டினா அந்த ஹிருதய ஆகாசத்துல பகவான் இருக்காருல்ல. பகவான் இருக்காரா? தெரியலையே எனக்கு. ஏன் அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா லேயர் லேயர் லேயரா என்ன பண்ணிட்டார் பகவான். அவருக்கு மேல மாயா, அவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிராணன், அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா புத்தி, அதுக்கு மேல மனசு, அதுக்கு மேல இந்திரியங்கள், அதுக்கு மேல இந்த ஸ்தூல தேகம், அஷ்ட தாத்துக்களாலான ஸ்தூல தேகம், இதெல்லாம் மூடி மறைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றார்? குகா ரகசியமா ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு குககன் பேரு. ஆச்சரியர் சொல்றார் கூஹதே சம்ருணோதி சொரூபாதி நிஜமாயையா இது குகஹா. ஆச்சரியர் நல்லா இது சொல்றார். கூஹதே அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்ருணோதி நன்றாக மறைத்தவர்னு அர்த்தம், மறைச்சவர்னு அர்த்தம். எல்லாத்தையும் மறைக்கிறாராம். எதை மறைக்கிறார்? சொரூப்பம் முதலியவைகளை. போன ஸ்லோகத்துல இருந்து எடுத்தணும். பகவான் என்ன பண்றார்? தன்னுடைய சொரூப்பத்தை மறைச்சுக்கிறார். பகவான் வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தை மறைச்சுக்கிறார். பகவான் வந்து தன்னுடைய காரியங்களை மறைச்சுக்கிறார். மறைச்சுக்கிட்டு எதை வச்சு மறைச்சார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜ மாயையா, தன்னுடைய நிஜமான மாயையினால என்ன பண்றார்? என்ன எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ரகசியமா அந்த குகையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அதனால அவருக்கு பேரு மறைப்பவர், குகக அப்படின்னு பேரு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியார் கொட்டேஷன் கொடுக்கிறார். இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 382வது நாமம் 383வது நாமம் ககனக குகக ஒரே ஸ்லோகத்துல 7வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்தில் சொல்றார். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதஹ. நாகம் பிரகாச சர்வஸ்ய, அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, நான் அனைவருக்கும் பிரகாசமாவதில்லை, நான் அனைவருக்கும் அறியப்படுபவனாக இருப்பதில்லை. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பரோட்ச பிரியா, பரோட்ச பிரியாயி இவ தேவாகான் அப்படின்னு மந்திரம் வருது. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தேவர்களும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச பிரியர்கள். எப்பவுமே பிரத்யட்சமா ஆகிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப தேவர்களே பிரத்யட்சமா ஆகிறதுல வந்து விருப்பப்படாத போது அப்ப ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் தெரிவாரா சுவாமி? நம்ம என்ன லோக்கல்ல இருக்கிறவரா? அவரு குப்பனா சுப்பனா ரோட்ல பார்க்கலாம் அப்படின்றதுக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ந பிரகாஷ சர்வசிய சர்வசிய ந அகம் பிரகாஷக. பகவான் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். நான் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரிவதில்லை, கண்ணுக்கு தெரியாம இருக்கேன், கண்ணுக்கு தெரியாம ரகசியமா இருக்கார். அது மட்டும் இல்லாம முதல் நாம ககனக இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யோகமாயா சமாவிருத்தக. அவர் என்ன பண்றாருன்னா யோக மாயினால வந்து எல்லாத்தோடையும் கண்ணையும் மறைத்தவரா இருக்கார். எல்லாத்தோட கண்ணையும் மறைச்சிட்டு குககவா இருக்கார். ரகசியமா வந்து பாத்தீங்கன்னா மறைப்பவரா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். இது பகவத் வச்சனாத் அப்படின்னு இது முடியுது. இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த ஸ்லோகத்துல 49வது ஸ்லோகத்துல 11 நாமங்கள் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். வந்துருங்க, ஃபுல்லா பாத்துடலாம். ஓம் உத்பவாய நமஹ, ஓம் க்ஷோபனாய நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் ஸ்ரீகர்பாய நமஹ, ஓம் பரமேஸ்வராய நமஹ, ஓம் காரணாய நமஹ, ஓம் கரணாய நமஹ, ஓம் காரணாய நமஹ, ஓம் கர்த்ரே நமஹ, ஓம் விகர்த்ரே நமஹ, ஓம் ககனாய நமஹ, ஓம் குஹாய நமஹ.
41வது ஸ்லோகம் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 ஆரம்பிக்கிறோம். வியவசாயோ வியவஸ்தானஹ சம்ஸ்தானஸ்தானதோ த்ருவஹ பரர்த்தி பரமஸ்பஷ்டஹ துஷ்டப் புஷ்ட சுபேக்ஷணஹ வியவசாயோ வியவஸ்தானஸ் சம்ஸ்தானஸ்தானதோ த்ருவஹ பரர்த்தி பரமஸ்பஷ்டஸ் துஷ்டப் புஷ்ட சுபேக்ஷணஹ ஆயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்லோகம்? 10 நாமங்கள். இந்த 42வது இதுல 10 நாமங்கள் இருக்கு. ஸ்லோகத்தோட ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 42, சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 55வது ஸ்லோகம். விவசாயக அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சய சுரூபத்தை உடையவர். விவசாயகனா நிச்சயமான ஞானத்தை உடையவர். விவசாயக அப்படின்றதுக்கு அர்த்தம் நிச்சயமான ஞானத்தை உடையவர். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வியவஸ்தானக. வியவஸ்தானகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசேஷ ரூபேன அவஸ்தானக. எல்லாத்தும் இந்த லோகத்துல எதெல்லாம் இருக்கோ, விசேஷங்களா எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கின்றவர். நம்ம இந்த உலகத்தை எதெல்லாம் பார்க்கிறோமோ, விதவிதமா பார்க்கிறோமோ, விசித்திரமா பார்க்கிறோமோ, இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரபூத்தமா இருக்கிறவர் வியவஸ்தானகன்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்தானக அப்படின்றதுக்கு அர்த்தம், வியவஸ்தானகன்றதுக்கு அர்த்தம் ஸ்திதி காலம். சம்ஸ்தானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தமும் நம்ம சொல்றோமே விசித்திரமா இருக்குன்னு சொல்றோமே, இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பகவானுக்கு மேல, ஸ்திதி காலத்துல பகவானுக்கு மேல இருக்கு. அந்த விசித்திரமா இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லய காலத்துல என்ன ஆகுது? ஒடுங்கி போகுது பகவான் இடத்துல. அப்ப லயஸ்தானமா பகவான் இருக்கார், அதனால அவருக்கு பேரு சம்ஸ்தானகன்னு பேர். ஸ்திதி காலத்துல வியவஸ்தானக, லய காலத்துல அவருக்கு பேரு சம்ஸ்தானக. எல்லாம் அவரிடத்துல ஒடுங்கி போய் ஒண்ணும் இல்லாம போகுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்தானக அடுத்தது ஸ்தானதக. ஸ்தானம் ததாதி இது ஸ்தானதக. யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க சொல்றார். ஹிரண்ய கர்ப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா மாத்தரிஸ்வா ததாத்தின்னு ஒரு மந்திரம் இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து கீதா கிளாஸ்ல எடுப்பேன். ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா மாத்தரிஸ்வா ததாத்தி. ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கர்ம பலன்களை பிரிச்சு கொடுக்குறாராம், போஸ்டிங் போடுறாராம். என்ன போஸ்டிங்? சூரியனே உனக்கு கர்மா இருக்குங்கவா, சூரிய போஸ்டிங் கொடுக்குறேன் உனக்கு, சூரியனா இருந்துக்கும். நீ என்ன பண்ணணும்? காலையில உதிக்கணும், சாயந்தரம் மறையணும். எஸ் பாஸ் போயிடுவார். அடுத்து சந்திரனை கூப்பிட்டு உனக்கு இந்த போஸ்டிங் சந்திரன், உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயு, உனக்கு அக்னி அப்படின்னு எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா அவங்களுக்கான கருமங்களை பிரித்து கொடுப்பவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்கு ஈஷாவாசியத்துல மந்திரம் இருக்கு. அப்போ என்ன பண்றாருன்னா பகவான் தான் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தருக்கான போஸ்டிங்க கொடுக்கிறார். துருவனே நீ வந்து பாத்தீங்கன்னா இனிமே துருவ நட்சத்திரமா இரு. வெள்ளியே நீ வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீ வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கணும், நீ வெள்ளியா இரு அப்படின்னு. நட்சத்திரமே நீ இந்த காலத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ஆர்டர்ல கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியை கொடுக்கிறவர், ஸ்தானத்தை கொடுப்பவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானதக. அதுக்கப்புறம் துருவகன என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு, துருவக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஸ்திரமானவர்னு அர்த்தம். துருவ நட்சத்திரம் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்கு? ஒரே இடத்துல இருக்கு. தன் நிலையில இருந்து மாறாம நிச்சயமா ஒரே இடத்துல இருக்கு, நிலை மாறாமல் இருக்கு. பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா துருவகான்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரர்த்தி. பரர்த்திகினா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரா அர்த்தி, மேலான செல்வத்தை உடையவர். ரித்தின்றதுக்கு அர்த்தம் ஐஸ்வர்யம்னு அர்த்தம். மேலான ஐஸ்வர்யத்தை உடையவர். லக்ஷ்மிய கையில இருக்காங்கன்னும் போது என்ன பண்றது? மொத்த லக்ஷ்மியும் பகவான் கையிலேயே இருந்தா, அஷ்டலக்ஷ்மிகளும் பகவான் கையில இருக்கும்போது வெல்த்துக்கு கம்மியாவா இருக்கும். அதனால பரர்த்திகின்னு பேர். பரர்த்திகி. அதுக்கப்புறம் பரமஸ்பஷ்டகா. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மேலானவரா இருக்கார், ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கார். ஏன் சுவாமி அப்படின்னா ஞானஸ்வரூபமா இருக்கார். மேலான ஞானஸ்வரூபமா இருக்கிறதுனால மேலான தெளிவா இருக்கார், ரொம்ப கிளியரா இருக்கார், எந்த கன்ஃபியூஸும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானஸ்வரூபம். ஞானம் எப்படிப்பட்டது? வெறும் பிரகாசம், அதுல எந்த கல்மஷங்களும் இல்லை. அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமஸ்பஷ்டகான்னு பேர், தெளிவானவர்.
அதுக்கப்புறம் துஷ்டகா. துஷ்டகன்றா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிருஷ்ணன்ற நாமமா இருக்கட்டும், ராமன்ற நாமமா இருக்கட்டும், எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமானந்த ரூபத்தை குறிக்கிறது. அப்ப பகவானோட ரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமானந்த ரூபமா இருக்கிறதுனால துஷ்டகன் என்ன அர்த்தம்? சந்துஷ்டக. சதா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த சுரூபமா மகிழ்பவர் அப்படின்னு அர்த்தம். துஷ்டகனா சந்துஷ்டகன்னு அர்த்தம், சந்தோஷமா இருப்பவர். ஏன்? அவர் சுரூபமே ஆனந்த சுரூபம். அதுக்கு அடுத்து சொல்றாரு புஷ்டகா. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நல்லா ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. புஷ்டகனா என்ன அர்த்தம் பார்த்துருக்கோம்? அமிதாசனக போன நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம். எல்லா ஜீவராசிகளுடைய ரூபத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுறாரு. அப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டா குண்டாகாம என்ன பண்றது சொல்லி? அளவா சாப்பிட்டா ஒல்லியா இருக்கலாம். அவர் தான் ஏதோ அளவில்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவர் எப்படி இருக்கார்? ரொம்ப புஷ்டி. எப்படி இருக்காருன்னா நல்லா குண்டு பையனா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து போயிருக்கார். புஷ்டகா, புஷ்டியா இருக்கிறவர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சுபேக்ஷணக. சுபேக்ஷணகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மங்களமான பார்வையை உடையவர். மங்களமான பார்வையை உடையவர் சுபேக்ஷணக. வந்துருங்க பாஷ்யத்துக்கு வந்துரு. 384வது நாமம். விவசாயகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயனா நிச்சய ஞான சுரூபத்தை உடையவர். ஞானம்தான் நிச்சயம், ஞானம்தான் நிச்சயம். அந்த சுரூபத்தை உடையவதனால பாஷிகர் சொல்றாரு சம்மின் மாத்திர சுரூபத்வாத் விவசாய. சம்வித்து மாத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்வித்து, சம்வித்து மாத்திரன்னு அர்த்தம். மா இருக்கிறதுனால இன்னா இருக்கு. சம்வித்து மாத்திர. சம்வித்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஞானம். அதுக்கு பேர் சம்வித்துன்னு பேர். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அப்ப லட்சணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட சொரூபம் ஞானஸ்வரூபம். அந்த ஞானஸ்வரூபமா இருக்கிற காரணத்தினால பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா விவசாயக அப்படின்னா கன்ஃபியூஸே இல்லை, தெளிவா இருக்கார். எப்படி இருக்கார்? தன்னுடைய காரியத்துல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கார், தெளிவா இருக்கார்னு அர்த்தம். நிச்சயமானவர் அப்படின்னு அர்த்தம். விவசாயகன்றதுக்கு அர்த்தம் டைரக்ட் மீனிங் பண்ணினீங்கன்னா விவசாயகன்றதுக்கு அர்த்தம் நல்ல கல்டிவேட் ஆனவர், நிச்சயமானவர் அப்படின்னு அர்த்தம். எதனால நிச்சயமாயிருக்கார் அவர் அப்படின்னா 2 2 4 அப்படின்னு தெரிஞ்சா கன்ஃபியூஸ் ஆகுமா? ஆகாது. 2 2 தெரியல, 4ன்னு தெரியல அப்படின்னா எப்படி இருக்கும்? 2 2ன்னா எவ்வளோ தெரியல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? முடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப யாருக்கெல்லாம் நிச்சய புத்தி இருக்கோ அவங்கள்ட்ட எல்லாம் என்ன இருக்கும்? நிச்சயம் இருக்கும். அவங்கள்ட்ட எல்லாம் ஞானம் இருக்கும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஞான சுரூபமா இருக்கிறதுனால விவசாயகன் பேரு, நிச்சயமானவர். கன்ஃபியூஸே இல்லை, எந்த காலத்திலும் கன்ஃபியூஸ் இல்லை. ஏன்? நிச்சய ஞானத்தை உடையவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் வியவஸ்தானக. 385வது நாமம் வியவஸ்தானக. வியவஸ்தானகன்னு என்ன சுவாமி அர்த்தம்? இத பக்கத்துல போட்டுக்கணும், ஸ்திதிகாலே அப்படின்னு போட்டுக்கணும். ஸ்திதி காலத்துல பகவானுக்கு பேர் வியவஸ்தானகன் பேர். என்னது? யஸ்மின் வியவஸ்திதிகி சர்வஸ்ய இதி வியவஸ்தானக. எவரிடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவரிடத்துல யஸ்மின் வியவஸ்திதிகி, எவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வஸ்ய வியவஸ்திதிகி இது எல்லாத்தோட இந்த உலகத்துல பாக்கணுமே ஸ்திதி காலத்துல இந்த மொத்த பிரம்மாண்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்துல வந்து இந்த மொத்த பிரம்மாண்டமும் நிலை பெற்று இருக்கோ, ஸ்திதி வந்து பாத்தீங்கன்னா எவரிடத்தில் இந்த விசேஷங்களுக்கெல்லாம் ஸ்திதி இருக்கோ. பரமஹம்சானந்தா எங்க இருக்கேன்? நானுக்கு மேல தானே இருக்கேன் பரமஹம்சானந்தா. நம்ம சொல்லும் போது என்ன பண்றோம்? நான் பரமஹம்சானந்தா, நான் சாவித்திரி, நான் சுதந்திரா தேவி, நான் வசந்தி, நான் வந்து பாத்தீங்கன்னா தனமாமி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நான் 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 தானே பேரை சொல்றோம். அப்ப நான் எங்க நிக்க? நானுக்கு மேலதான் என்ன இருக்கு? ஆண் பெண் பேதங்கள் எல்லாம், சன்னியாசி கிரகஸ்தன்ற பேதம் எல்லாம் இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாம் எதுக்கு மேல இருக்குன்னா இது நான், இதுக்கு மேலதான் இருக்கு. அப்ப ஜாகிரத காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டி காலத்துல ஸ்திதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விசித்திரமான எல்லா வஸ்துக்களும் எதனிடத்தில் இருக்கோ அந்த பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வியவஸ்தானகன்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து ஆச்சாரியர் சொல்றாரு லோகபாலாதி. ஒரு லட்சணம் இது சொல்லியாச்சு. 2வது லட்சணம் சொல்றாரு லோகபாலாதி அதிகார. இந்த உலகத்துல இருக்கிற லோகபாலர்கள் இருக்காங்கல்ல, யாரு? சூரியன், நட்சத்திரன், சந்திரன், இந்த உலகத்தை கட்டி காக்கிற வாயு, அக்னி, இது மாதிரி வருணன், இது மாதிரி தேவதைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பேரு லோகபாலர்கள்னு பேரு. லோகத்தை வந்து பாலனம் பண்றவங்க, காக்கிறவர்கள், வளர்ப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் அதே மாதிரி ஜராயுஜ, அண்டஜ, உத்பிஜ,
ஜராயுஜ அப்படின்னா கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறவங்க. அதுக்கப்புறம் இது ஜராயுஜன்றது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்துல இருந்து பிறக்கிறவங்க. அண்டஜன்றதுக்கு அர்த்தம் முட்டையில இருந்து பிறக்கிறதுங்க. அதுக்கப்புறம் உத்பிஜம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த பூமியில இருந்து பூமியை பொழந்துக்கிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா செடி கொடி மரமா வர்றது. இந்த 3 விதமானதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ர 4 வர்ணத்தார்களும், அதே மாதிரி அவாந்தர வர்ண பஞ்சம வர்ணங்களும் இல்ல கலப்பா வந்து மிக்சர் ஆனவங்களும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாச லட்சண ஆசிரம தத் தர்மாதிகான், இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான ஆசிரமங்களை உடைய லட்சணங்களை உடைய தர்மாதிகான், இந்த தர்மத்தை உடையவர்களுக்கும் என்ன பண்றாரு? விபஜ்ய கரோதி இதிவா வியவஸ்தானக. விபஜ்ய கரோதி அப்படின்னா அவங்களுக்கும் லோக்கபாலர்களே என்ன பண்ணுங்க, இந்த லோக்கம் வந்து உங்களாலதான் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறேன், என்ன பண்ணணும், ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கார். எம்எல்ஏ மாதிரி எம்பி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வச்சிருக்கார். கர்ப்பத்துல இருந்து பிறக்கிறது கர்ப்பத்துல இருந்து தான் பிறக்கும், முட்டையில இருந்து பிறக்கிறது முட்டையை உடச்சிக்கிட்டு தான் பிறக்கும், செடி கொடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூமியை பொழந்துக்கிட்டு தான் பிறக்கும். அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தர்மங்களை வச்சிருக்கு. அதே மாதிரி பிராமணனுக்கு தர்மம், கத்திரியனுக்கு தர்மம், வைஷ்யனுக்கு தர்மம், சூத்ரனுக்கு தர்மம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தாந்திர பேதம், பஞ்சமனுக்கு பேதம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வர்ண தர்மங்களுக்கு அப்புறம் ஆசிரம தர்மங்களா இருக்கிற பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், கிரகஸ்தன், சன்னியாசி, இவங்களுக்கெல்லாம் தனித்தனி தர்மங்கள். இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார் அப்படின்னா விபஜ்ய கரோதி, விபாகம் பண்ணி செய்கின்றவர். யார் யார் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர்தான் விபாகம் பண்ணி பிரித்து கொடுக்கின்றார். அதனால பகவானுக்கு பேரு வியவஸ்தானகன்னு பேரு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருத்தியலுட்டோ பகுலம் இது பகுல கிரகநாத் கர்த்தரி லிட்டு பிரத்யேக கிராமர் ரூல். இது லிட்டுன்னு ஒரு பிரத்யம் இருக்கு, வியவஸ்தானக அப்படின்னு முடியுது பாத்தீங்களா? அது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கிருத்தியலுட்டோ பகுலம் அப்படின்ற சூத்திரத்தினால பகுல கிரகணம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால லிட்டு பிரத்யம் வந்து வியவஸ்தானகன்ற சப்தம் செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப யோசிக்காதீங்க, கிராமர் உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 386வது நாமம் சம்ஸ்தானஹா. நல்ல பேரு. விவசாயக, அப்புறம் வியவஸ்தானக, அதுக்கப்புறம் சம்ஸ்தானக. வியவஸ்தானகருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி காலத்திலையும் ஸ்திதி காலத்திலையும் எடுத்துக்கணும். அப்ப பிரளய காலத்துல என்ன சுவாமி அப்படின்னா பகவானுக்கு பிரளய காலத்துல என்ன பேரு? சம்ஸ்தானகான்னு பேரு. சம்ஸ்தானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் லயஸ்தானமாக இருப்பவர், சர்வ ஜந்துக்களுக்கும் சர்வ சிருஷ்டியில இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லயஸ்தானமாக இருப்பவர். அதனால பகவானுக்கு பேரு சம்ஸ்தானகன் பேரு. பாஷிகார் சொல்ற அத்தர பூதானாம் சம்ஸ்திதி பிரளயாத்மிகா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிரளய காலத்துல பிரளய வடிவாவே பகவான் இருக்கார். பிரளயாத்மிகான்னு என்ன அர்த்தம்? பிரளய வடிவா இருக்கக்கூடிய பகவான் இடத்துல பூத்தானாம் சம்ஸ்திதி, பூத்தங்கள் எல்லாம் போய் உண்டான எல்லா அண்ட சராச்சரங்களும் பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரளய காலத்துல வந்து ஒடுக்கத்தை அடைந்து அவரிடத்துல நிக்குது, பகவானா இருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்து எல்லாம் உற்பத்தி ஆகுது, திரும்ப பகவான்கிட்டயே லயமாகுது. அப்படின்ற காரணத்தினால பகவான் என்னவா இருக்காரு அப்படின்னா பிரளயாத்மிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால லயஸ்தானமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு சம்ஸ்தானகன்னு பேரு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லட்சணமும் சொல்றாரு. சமிச்சீனம் ஸ்தானம் அஸ்ய இதுவா சம்ஸ்தானக. சமிச்சீனம் ஸ்தானம் அஸ்ய, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் மாதிரி, எல்லா காட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் மாதிரி நல்ல ஸ்தானமா இருக்கார். சமிச்சீனம் ஸ்தானம் அப்படின்னா நம்ம எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வேணும், ஒரு பேஸ் வேணும். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பேஸா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேரு சம்ஸ்தானகன் பேரு. நம்ம நிக்கிறோம்ல, இந்த உலகம் நிக்குது இல்ல, நிக்கிறதுக்கு ஒரு ஆதார தத்துவம் இருக்கணுமா? அந்த நல்ல ஆதார தத்துவம், அதனால பகவானுக்கு பேரு நல்ல ஆதார தத்துவமா இருப்பிடமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு சம்ஸ்தானகன்னு பேரு. 387வது நாமம் ஸ்தானதஹ. ஸ்தானதஹ, ஸ்தானதஹ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தானத்தை கொடுப்பவர். என்ன ஸ்தானத்தை கொடுக்கிறார்? துருவாதீனாம் கர்மானுரூபம் ஸ்தானம் ததாதி இதி ஸ்தானதஹ.
துருவன் முதலியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா சித்தர் கூட்டம்லாம் நிறைய இருக்கு, யோகிகள் கூட்டம் இருக்கு, பிரஜாபதி, இந்திரன், தேவர்கள், அக்னி, இந்திரன், இது மாதிரி வருணன், இது மாதிரி நிறைய தேவர்கள் நம்ம கணக்குல இல்லாம ஈரேழு லோக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் இருக்கு. இந்த எல்லா போஸ்டிங்கையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பவர் எவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அதனால அவருக்கு பேரு ஸ்தானத்தை கொடுக்கறதுனால ஸ்தானம் ததாதி இதி ஸ்தானதா. ஸ்தானத்தை கொடுப்பவரா இருக்கிறதுனால பகவான் தான் ஸ்தானதா. அதுக்கப்புறம் 388வது நாமம் ஆச்சாரியர் சொல்றார் துருவகா. துருவகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா நிலையானவர் அர்த்தம். துருவ நட்சத்திரம் சொல்றோம்ல, துருவ நட்சத்திரம்னு என்ன அர்த்தம்? நித்தியமா நிலையா இருக்கிறது, நித்திய பதவினே பேர் அவருக்கு, நிலையான பதவி. ஆச்சாரியர் சொல்றார் அவினாஷித்வாத் துருவக. துருவ நட்சத்திரம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரத்துக்கே பதவியை கொடுத்தவர். முன்னாடியே சொல்லியாச்சு, போன இதுலயே சொல்லிட்டோம். துருவனுக்கு துருவ பதவியை கொடுத்தவர். அப்ப துருவனுக்கே துருவ பதவியை கொடுத்திருக்காருன்னா, நிலையான பதவியை கொடுத்திருக்காருன்னா பகவான் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அப்ப துருவகான்றதுக்கு லட்சணம் என்ன சொல்றாரு அப்படின்னா பாஷ்யக்கார் சொல்றார் அவினாஷித்வாத், நாசம் இல்லாதவரா இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா துர்வகான்னு பேர். அப்ப துர்வகான்றதுக்கு அர்த்தம் நித்தியமானது, நாசம் இல்லாதது. அந்த நாசம் இல்லாத காரணத்தினால பகவானுக்கு பேரு துர்வகான்னு பேரு. அப்புறம் 389வது நாமம் பரர்திஹி. இந்த பரர்தி பரர்தி பரம ஸ்பஷ்டக, அந்த விசர்க்கம் இல்லாம இருக்கு பாருங்க, பரர்திஹி இருக்கணும், விசர்க்கம் போட்டுங்க. பரர்திகினா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா பராரித்திர் விபூதிர் அஸ்ய இதி பரர்திஹி. பராரித்தி, பராரித்தினா என்ன அர்த்தம்? ரித்தினா செல்வம், ரித்தி சித்தி. கணபதிக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க இல்ல, ரித்தி சித்தி. இங்கெல்லாம் தமிழ்நாட்டுலலாம் ரித்தி சித்திலாம் எதுவும் ஃபேமஸ் இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவில் போனால் ஒரே கணபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃபை போட்டு விட்டுருப்பாங்க எங்கே போனாலும். ரித்தி சித்தி, ரித்தி புத்தி, சித்தி புத்தி. பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு புத்தி பிடிச்சிருக்கு, அதனால சித்தி புத்தின்ட்டீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரித்தி சித்தி தான் பிடிக்கும், ரித்தி சித்தின்னு சொல்லுவாங்க, சித்தி புத்தின்னு சொல்லுவாங்க. 2 ஒய்ஃப். ரித்தின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரித்தினா ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்னது? விபூதி. விபூத்தினா விபூத்தினா எது சுவாமி அப்படின்னா மாயா தான் விபூதி. வேற என்ன விபூதி? அம்மா தான், மாயா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விபூதி. அப்ப மாயை வந்து பார்த்தீங்கன்னா விபூத்தியா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இடத்துல மேலான ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரர்திகின்னு பேர். மேலான ஐஸ்வர்யம் மாயா, அதுதான் விபூதி, பகவானோட விபூதி. அதுதான் இந்த மொத்த ஜெகத்தா ஐஸ்வர்யமா இருக்கு. இது எல்லாம் பகவான்கிட்ட இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரர்தின்னு பேர், மேலான ரித்தியை உடையவர். இதுலயும் தமிழ்ல பாஷ்யம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்துல இருக்கு இதி அஸ்ய இதி பரார்தகன்னு இருக்கு பாருங்க, அதை மாத்திங்க. சம்ஸ்கிருதத்திலையும் பரார்தின்னு இருக்கு, பராதிகின்னு இருக்கு, அதுலயும் தப்பு இருக்கு. சம்ஸ்கிருதத்திலையும் பரார்தி, அந்த ரால இருக்கிறதுல வந்து பரர்தின்னு மாத்தணும், ஒரு கால் போட்டுக்கணும். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பரார்திகின்னு போட்டுக்கணும், பரார்திகி இல்ல, பரார்திகி இல்ல, பரர்திகின்னு போன. பரான்னு இருக்கு, அதை மாத்திருங்க, கால் எழுத்து அடிச்சுட்டு பரர்திகி, பரர்திகின்னு மாத்திக்கணும். அதுக்கப்புறம் 390வது நாமம் பரமஸ்பஷ்டா. பரமஸ்பஷ்டகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவானவர், மேலான தெளிவை உடையவர், ஸ்பஷ்டமானவர், ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவர். அதனால பகவானுக்கு பேரு மிகவும் தெளிவானவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஸ்பஷ்டகன்னு பேர். எதுவும் இல்லை கொடுக்கறது, எதுவும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. குரங்கு வந்து விஷ்ணு சாஸ்திரம் நான் கேட்குறது, பெரிய குரங்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமஸ்பஷ்டக, மிகவும் தெளிவை உடையவர். ஆச்சாரியர் பாஷ்யத்தை நல்லா சொல்றாரு பாருங்க. பரா, பரான யாரை குறிக்கிறது? மா சோபா அஸ்ய இதி பரமஹ. பரம சோபா அஸ்ய இதி பரம. மான யாரு? அம்மா. மானா அம்மா. அம்மா யாரு? லக்ஷ்மி. லக்ஷ்மி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? மாவா இருக்காங்க. எப்படி அம்மா மாமான்னு தானே கூப்பிடு. ஹிந்தில எல்லாம் வந்து மாமான்னு தான் சொல்லுவாங்க, அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. மா
சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா மானா அம்மாவை குறிக்கிறது. பரா மா சோபா அஸ்யைதி பரமா. இவருடைய லக்ஷ்மி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா மான்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரா, இந்த உலகத்திலேயே மேலான ஐஸ்வர்யம் மாயா தானே. அதனால இவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம, மேலான மாயையை உடையவரா இருக்கிறதுனால, லக்ஷ்மியை உடையவரா இருக்கிறதுனால பரமகா. பகவானுக்கு பேரு பரமகான்னு பேரு. இன்னொரு அர்த்தம் சொன்னீங்கன்னா சர்வ உத்கிருஷ்டோவா. பரம மா அஸ்ய இதி, மேலான மாயையை லக்ஷ்மியை உடையதால் பரமக ஒரு லட்சணம். ரெண்டாவது லட்சணம் பொதுவா எடுக்கிற லட்சணத்தையும் சொல்லிடுறார். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பரமன்றதுக்கு அர்த்தம், பரமகான்றதுக்கு அர்த்தம் என்னது? மிகவும் மேலானவர், மிகவும் சிறந்தவர். இந்த உலகத்திலேயே யாராவது பெரியவர் சிறந்தவர்னு எடுத்தீங்க அப்படின்னா அல்டிமேட் யார் அப்படின்னா த பெஸ்ட் பர்சன் பகவான் தான். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரம சர்வ உத்கிருஷ்டோவா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்த காட்டிலும் மேலானவர், உயர்ந்தவர், சிறந்தவர். அதனால பரமக ஒரு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் அனன்யா அதீன சித்தித்வாத். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதையாவது சித்தி பண்ணணும்னா எதையாவது டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும். இந்த உலகத்துல டிபெண்ட் பண்ணாம, எதையும் டிபெண்ட் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லை. போச்சு ஒரு 2-3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கோளாறுலாம் பண்ணி என்ன ஆகி போச்சு அப்படின்னா எலன் மாஸ்க்கு ஏகப்பட்ட லாஸ். ஒரே சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரே வார் போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 நாள்ல எலன் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா காலி, நிறைய பணம் வந்து பாத்தீங்கன்னா போச்சு, எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் இண்டிபெண்டே இல்லைங்க. இப்பதான் தெரியுது, ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கும், சித்தியா இருக்கும். இப்ப சைனா வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய ஆளாக்கும், அவன் மட்டும் அவன் எதையும் சாராம பெரிய ஆள் இல்லை. அமெரிக்கா இவ்வளவு பெரிய வளர்ந்து கிடக்குறானே, இவனுக்கு எப்படி கிடைச்சது? அவனும் யாரையும் டிபெண்ட் பண்ணாம இல்லை, எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அவனும் இருக்கான். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் சர்வ ஆட்களும் என்ன இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எதையாவது சித்தப்படுத்துறதுக்கு வேற ஒண்ணுத்த டிபெண்ட் பண்ணி இன்னொன்னுக்கு அதீனமா இருந்துகிட்டு தான் சித்தப்படுத்துகிறார்கள். வீடு கட்டணும், என்ன வேணும்? சிமெண்ட் வேணும், செங்கல் வேணும், எல்லாம் வேணும் இல்லை? அப்போ ஒன்று தேவைப்படுதல் அதீனமா இருக்குல்ல. நான் வீடு கட்டுறது கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கச்சு, ஏன் அப்படின்னா சிமெண்ட் விலை கம்மியாகும்னு சொல்றாங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்றேன். இரும்பு விலையெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, வெயிட் பண்றேன். ஏன் அப்படின்னா விலை அதிகமாயிடுச்சு, லேண்டு விலை அதிகமாயிடுச்சு, அதனால நான் வாங்கல. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை என்ன பண்றோம், டிபெண்ட் பண்றோம். ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதை சித்தப்படுத்தினாலும் இந்த மொத்த கிரியேஷனை கூட அவர் என்ன பண்றாருன்னா வெறும் சங்கல்ப மாத்திரம் சித்தி பண்ணிடுறாரு. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகட்டும் அப்படின்னு ஒரு நினைச்சாருன்னா அந்த நினைச்ச மாத்திரத்துல எதையுமே டிபெண்ட் பண்ணாம, எதுக்கும் அதீனமாகாம, எதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கீழே நிக்காம வந்து பாத்தீங்கன்னா சித்தப்படுத்திடுறார். சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் சங்கல்ப மாத்திரேன பண்றார். அதனால அனன்ய சித்தித்வாத், அனன்ய சித்தித்வாத். அதனாலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பேரு, பகவானுக்கு பேரு பரமகா அப்படின்னு பேரு. சம்விதாத்மதையா ஸ்பஷ்டக, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தெளிந்த ஞானம் உடையதுனால. தெளிந்த ஞானம் அவர்கிட்ட இருக்கா இல்ல ஞான சுரூபியா? பகவான் ஞானத்தை உடையவரா இல்ல ஞான சுரூபியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல முக்கியமான மந்திரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு ஒரு மந்திரம் இருக்கு. பகவானுக்கு இது தர்மமா லட்சணமா இல்ல சுரூபமா அப்படின்னு அங்க நிறைய விசாரம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, சத்தியத்தை உடையவர் ஞானத்தை உடையவர் அப்படிலாம் இல்லை. அப்படி உடையவரா இருந்தாருன்னா என்ன ஆயிடும், போயிடும். இப்ப நான் ஒரு காலத்துல நல்ல ஞானத்தை உடையவனா இருந்தேன், இப்ப போயிடுச்சு, என்கிட்ட எல்லாம் மிஸ் ஆகி போச்சு, மெமரி லாஸ் ஆகி போச்சு, கிராமர் ரூல்ஸே தெரியலாம போச்சு, நிறைய சூத்திரங்கள்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப தேடிக்கிட்டு இருக்கும் போதே ஒண்ணு மறந்து போகுது. அப்ப ஞானத்தை உடையவன், ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உடையவனா இருக்கான் அப்படின்னா அவன் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஞான சொரூப்பியாவே ஒருத்தர் இருக்காருன்னா எந்த காலத்திலையும் விட்டு போகாது. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா சம்விதாத்மதையா ஸ்பஷ்டக, அவர்கிட்ட இருக்க ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஞான சொரூபமாகவே பகவான் இருக்கின்ற காரணத்தால் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கார். அதனால அவருக்கு பேர் ஸ்பஷ்டகான்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா
பரமக ஸ்பஷ்டக, ரெண்டுத்தையும் சேர்த்து பரமஸ்பஷ்டக, மேலான தெளிவை உடையவர், ஞான சுரூபமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 391வது நாமம் துஷ்டக. துஷ்டகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன் அர்த்தம். சந்துஷ்டகன்னு அர்த்தம். சந்தோஷம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா துஷ்டகன்னு அர்த்தம். துஷ்டினா சந்தோஷம். பகவான் எப்பவுமே சந்தோஷமா இருக்காரு. ஏன் சுவாமி அப்ப நான் பாஷிக்கார் சொல்றாரு, பரமானந்த ஏகரூபத்வாத் துஷ்டக. பரமானந்த ஸ்வரூபமாச்சு, ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த கிருஷ்ணன். கிருஷ்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னா அவருடைய சொரூபமே ஆனந்தமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏக்கரூபமா இருக்கார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் கொடுக்கறதுக்கு வேற டுவாலிட்டின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. துக்கம் கொடுக்கறதுக்கான எந்த வஸ்துக்களும் இல்லை. அவரும் ஆனந்த சுரூபமா இருக்கார். அதனால சதா அவர் எப்படி இருக்கார், சந்துஷ்டமா இருக்கார். துஷ்டகா. 392வது நாமம் புஷ்டக. புஷ்டகன் என்ன சுவாமினா எப்பவுமே பூரிச்சிருப்பவர், புஷ்டியா இருக்கிறவர். நம்ம சொல்ற குண்டா இருக்கிறவங்கள சொல்லுவாங்க, நல்லா பூரிச்சிருக்காரு அவரு அப்படின்னு. பூரிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு கன்சீவா இருக்காங்கன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரிச்சு போயிடுவார். அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குண்டாயிருவாங்க. எல்லாம் சந்தோஷமான நிகழ்ச்சி கேட்டா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த சுரூபமா இருக்கிறதுனால எப்படி இருக்காருன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் குண்டா பூரிச்சியே இருக்காரு, கொழு கொழு கொழுன்னு இருக்காரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புஷ்டகன்னு சொல்றோம், பூரணமானவர்னு அர்த்தம். புஷ்டகன்னு என்ன அர்த்தம், பூரணமானவர். ஆச்சாரிய சொல்றாரு சர்வத்திர சம்பூர்ணத்துவாத் புஷ்டக. எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலையும், சர்வத்திரன்னு அர்த்தம் 7 லோகங்களிலும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா சம்பூர்ணமா வியாபிச்சிருக்கார். சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால பகவான் எப்படி இருக்காருன்னா புஷ்டகன்னு பேரு, பூரணமா இருக்கின்றார் அப்படின்னு பேரு. 393வது நாமம் சுபேக்ஷணக. சுபேக்ஷணகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டா மங்களமான கடாட்சத்தை உடையவர். மங்களமான என்னது விஷன் வந்து பாத்தீங்கன்னா மங்களம். அவர் பார்த்தாவே மங்களம் தான். கடைக்கண் பார்வை பார்த்தா போதும், நம்மளோட ஜென்மம் சாஃபல்யம் ஆயிடும். பகவானோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா மங்களமான பார்வையை உடையவர். என்னது பாஷிகர் சொல்றார், ஈக்ஷணம் தர்ஷனம் யஸ்ய சுபம் சுபகரம் முமுக்ஷூணாம் மோக்ஷதம் போகார்த்தினாம் போகதம் சர்வ சந்தேக விச்சேத காரணம். ஆச்சரியர் நிறைய சொல்லிட்டு போறார். ஈக்ஷணம் அப்படின்னா சுப ஈக்ஷணக அதானே இருக்கு. சுபத்தை தனியா பிரிங்க, ஈக்ஷணம் தனியா பிரிச்சுங்க. ஈக்ஷணம் அப்படின்னா தரிசனம் அர்த்தம். ஈக்ஷணம்னா பார்வை. ஈக்ஷணம்ன்றதுக்கு அர்த்தம் தரிசனம். தரிசனம்னா பார்வை. எவருடைய பார்வை, எஸ்ய ஈக்ஷணம் தரிசனம், எவருடைய பார்வை. எவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா சுபமோ, எவருடைய பார்வை சுபமானதோ. சுபம்னா என்ன சுவாமி அப்படின்னா சுபகரம், மங்களத்தை தரக்கூடியதோ. எவருடைய பார்வை மங்களத்தை தரக்கூடியதோ. என்ன மங்களம், ஒவ்வொருத்தருக்கும் மங்களம் வேற வேற. முமுக்ஷூணாம் மோக்ஷதம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பக்கத்துல போய் சுவாமி உன்னை ஒரு கண்ணை திறந்து கொஞ்சோண்டு பாருப்பா, எனக்கு மோட்சம் வேணும், என்னை எடுத்துக்கிட்டு உன்னை கொடு, எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுக்கள் எல்லாம் அவரோட கடைக்கண் படாதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. முமுக்ஷுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை என்ன பண்ணுதுன்னா மோட்சத்தை கொடுப்பதா இருக்கு, மோக்ஷதம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா போகார்த்தினாம் போகதம். பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறாங்க, நல்லவங்களா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, போகதம், போகத்தை கொடுப்பவரா இருக்கார். அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா பார்வையே போகத்தை கொடுக்குது. மோட்சுக்களுக்கு மோட்சத்தை கொடுக்குது, போகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக விஷயங்களை கொடுக்கறதா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ சந்தேக விச்சேத காரணம். யாரெல்லாம் வந்து பகவானுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பகவானே ஒன்றும் தெரியலையே, இது ஒரே கன்ஃபியூஸா இருக்கே அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தோட சந்தேகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோட பார்வையே எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. அவருடைய கடாட்சமே வந்து பாத்தீங்கன்னா கடைக்கண் பார்வை சொல்லுவோம்ல, ஃபுல் பார்வை கூட தேவையில்லை, சும்மா லைட்டா அப்படி பார்த்தா போதும், நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் அந்த சம்சாரத்துல இருக்கிறதெல்லாம் விச்சேதமாயி போயிடும். அது மட்டும் இல்ல, பாப்பினாம் பாவனம். அவருடைய பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா பாப்பிகளை கூட வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதா பாவனம் பண்றதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் முமுட்சுக்களுக்கு எல்லாத்துக்கும் ஹிருதய கிரந்திர் விச்சேதகரம்.
நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 கிரந்தி இருக்கா ஹிருதயத்துல. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. ஸ்தூல தேகம் நான், சூக்ஷ்ம தேகம் நான், அதுக்கப்புறம் காரண தேகம் நான் அப்படின்னு 3 தேகத்தோட நமக்கு ஒரு பாண்டேஜ் இருக்கு. நானுக்கும் இந்த 3 தேகத்துக்கும். இதை எல்லாத்துக்கும் பேரு ஹிருதய கிரந்தின்னு பேரு. ஹிருதய முடிச்சுக்கள், அஜ்ஞான முடிச்சுக்கள். இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட வெறும் பார்த்த மாத்திரத்துல, அவருடைய கடைக்கண் பட்ட மாத்திரத்துல நாசமாயிரும். அதனால அவருடைய பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிருதய கிரந்தேர் விச்சேதகரம், ஹிருதய கிரந்திகளை நாசம் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல, சர்வ கர்மனாம் க்ஷபனம், எல்லா கர்மத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, மங்களம் அடையக்கூடியது. எல்லா கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கர்மங்களையும் க்ஷபனம்ன்றதுக்கு அர்த்தம் நாசம் பண்ணக்கூடியது. எல்லா கர்மங்களையும் நாசம் பண்றோம். சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது பகவானோட வந்து பாத்தீங்கன்னா பார்வை. அவித்யாயாஸ்ச, அவித்யோட எல்லா கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடியது. கர்மங்களையும் நாசம் பண்ணும், அவித்யான்ற அஜ்ஞானத்தையும் நாசம் பண்ணக்கூடியது. நிவர்த்தகம் ச சுபேக்ஷணக, அந்த பார்வைக்கு, பகவானோட பார்வைக்கு என்ன பேரு அப்படின்னா, பகவானோட பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபேக்ஷணக, பகவானே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞான பார்வையை உடையவர், மங்களத்தை தரக்கூடிய பார்வையை உடையவர் அப்படின்னு பேர். சுவாமி இதுக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார், ஒரு முண்டக்க உபனிஷத்துல இருந்து ஒரு முக்கியமான மந்திரத்தை சொல்றார். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பகவானை பார்த்த மாத்திரத்தில், தஸ்மின் திருஷ்டே பராவரே, காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த பகவானை தரிசனம் பண்ண மாத்திரத்துல, அந்த பகவானை பார்த்த மாத்திரத்துல என்னெல்லாம் நடக்குது சுவாமி? நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கிற ஸ்தூல தேகம் நான், சூக்ஷ்ம தேகம் நான், காரண தேகம் நான் சொல்லக்கூடிய 3 அவித்யா கிரந்திகளும் முடிச்சுக்களும் என்ன ஆகுது அப்படின்னா வித்யதே, துண்டுபடுகின்றன. சித்தியந்தே சர்வ சம்சயாக, இந்த எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆகின்றன. சித்தியந்தே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, எல்லா கர்மங்களும் தேய்வை அடைந்து போகின்றன, நாசத்தை அடைகின்றன. எப்ப சுவாமி அப்படின்னா தஸ்மின் திருஷ்டே பராவரே, அந்த பரமாத்மாவை பார்க்க மாத்திரத்துல அப்படின்னு. அப்ப பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா சுபத்தை தரக்கூடியவர், மங்கள சுரூபி, மங்களமான பார்வையை உடையவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தியாதி சுத்தேகே, முண்டக்க சுருத்தியே சொல்லியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு 10 நாமங்கள் இந்த 42வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. படிச்சுக்கோ. ஓம் வியவசாயாய நமஹ, ஓம் வியவஸ்தானாய நமஹ, ஓம் சம்ஸ்தானாய நமஹ, ஓம் ஸ்தானதாய நமஹ, ஓம் த்ருவாய நமஹ, ஓம் பரர்தயே நமஹ, ஓம் பரமஸ்பஷ்டாய நமஹ, ஓம் துஷ்டாய நமஹ, ஓம் புஷ்டாய நமஹ, ஓம் சுபேக்ஷணாய நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம நாமவராணன. ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. ஜி ஒரு 4 நாள் லீவு நமக்கு. 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நம்ம புது வருஷம் பிறந்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கும். ஹரி ஓம் ஜி. ஹரி ஓம்.